ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். ஒரு முக்கியமான கிளாஸுக்குள்ள ஜம்ப் பண்ண போறோம். டைரக்டா கிளாஸ்ல ஜம்ப் பண்ணிடுவோம். இது மெயின்ஸ் சீரீஸ், மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் அப்படின்ட்டு நினைக்கிறது. தெரியும், இது எனக்கு தெரியும் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இதில் எப்போ போடணும், எதுக்கு அப்ளை பண்ணணும், எதுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்தையும் ஆக்சுவலாக தனித்தனியாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 4-5 டென்ஸ் தான் முக்கியம். அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் போடுவோம். தனித்தனி டென்ஸுக்கு தனித்தனி வீடியோ, சின்ன சின்ன வீடியோவாக போட்டுடுறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் had + V3, இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரியா? இது போர்டு மாதிரியே இருக்கு, அதனால நான் எழுதி என்ன பண்ணிடுறேன், எடுத்துடுறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா had + V3. இப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய பேர் என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய பேரு பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட், பாஸ்டுக்கே பாஸ்ட். இது பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட், இது பாஸ்டுக்கே பாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பாஸ்டுக்கே பாஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஃபியூச்சரு, இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட். நல்லா பார்த்துங்க. ஃபியூச்சருக்கு பின்னாடி இல்லை, ஃபியூச்சருக்கு முன்னாடி ப்ரெசென்ட் இருக்கும், ப்ரெசென்ட்டுக்கு அப்புறம் ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் பாஸ்ட், பாஸ்ட்டுக்கு அப்புறம் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட்டுக்கு அப்புறம் ஃபியூச்சர். சரியா? இதுல பாஸ்ட்டுக்கு பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கும், அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். பாஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கும், பாஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கும், அதுதான் என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதான் பாஸ்ட்டுக்கு பாஸ்ட், பாஸ்ட்டுக்கு பாஸ்ட், பாஸ்ட்டுக்கு பின்னாடி. சரி, அப்போ எப்படி ஆக்ஷன் நடக்கும்? ஆக்ஷன் நடக்கிற ஆர்டர், ஆக்ஷன் எப்படி நடக்கும் சொல்லுங்க. ஆக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், அடுத்தது பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர், இப்படிதான் நடக்கும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் பாஸ்ட், அப்புறம் ப்ரெசென்ட், அப்புறம் ஃபியூச்சர். சரியா? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் பாஸ்ட், அப்புறம் ப்ரெசென்ட், அப்புறம் ஃபியூச்சர். இப்போ பாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் நடக்கும்னா அது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரி, we arrived after the people came. We arrived after the people came. அப்போ மீனிங் என்னது? we arrived after the people came. முக்கியமான வார்த்தை என்னதான் சொல்லிடுறேன். பிஃபோர், ஆஃப்டர். டைம் காமிக்கிற கிளாஸஸ், இது நான் கிளாஸே எடுப்பேன். டைம் கிளாஸஸ், அட்வர்பியல் கிளாஸஸ் ஆஃப் டைம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அது வந்துச்சுன்னா என்ன போடணும்னு தெரியணும். அதுல ஒரு பேசிக்கான டாபிக் தான் இது. we arrived after the people came. மக்கள் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்தோம். மக்கள் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்தோம். ரைட்டு. இதுல ஒரு விஷயம் புரியணும். மெயின் கிளாஸ், சப் கிளாஸ். இந்த வீடியோலாம் பார்க்காம வந்துடாதீங்க ராஜா, தயவு செஞ்சு. இது மெயின் கிளாஸ். சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சா மெயின் கிளாஸ். ஆஃப்டர், ஆஃப்டர்ங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சா சப்பார்டினேட் கிளாஸ். ஃபேன் பாய்ஸ்ல ஆரம்பிச்சாதான் மெயின் கிளாஸ். அப்படித்தானே? ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ. ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த இருக்குல்ல, FANBOYS. ஃபேன் பாய்ஸ்ல ஆரம்பிச்சா எந்த கிளாஸ்? மெயின் கிளாஸ். ஃபேன் பாய்ஸ்ல ஆரம்பிச்சா மெயின் கிளாஸ். மற்ற எந்த கன்ஜங்ஷன், ஃபேன் பாய்ஸ்ங்கிற கன்ஜங்ஷன்ல ஆரம்பிச்சா மட்டும் மெயின் கிளாஸ். மற்ற எந்த கன்ஜங்ஷன் ஆரம்பிச்சாலும் சப்பார்டினேட் கிளாஸ். ஆஃப்டர்ல ஆரம்பிச்சிருக்கு, சப்பார்டினேட் கிளாஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது?
முதல் ஆக்ஷன் எது? ஆக்ஷன் எது? மக்கள் வர்றது. கரெக்டா? ஆக்ஷன் எது? மக்கள் வர்றது. அடுத்த ஆக்ஷன் எது? அரைவ்டு. ரைட். இப்போ இங்க 2 ஆக்ஷன் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன இருக்கு? 2 ஆக்ஷன் இருக்குது. 2 ஆக்ஷன்ல ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு காமிக்க போறோம். 2 ஆக்ஷன்ல ஒண்ணு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு இதா இருக்குல்ல, இப்படி இருக்குது. இதுல இது பிரசன்ட், இது பாஸ்ட். ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் அப்படின்னு காமிக்கிறது தான் என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் அப்படின்னு காமிக்கணும் சென்டென்ஸ்ல, அப்படிதானே? ஒன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு. கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தைகள் மட்டும் இல்ல, மற்ற வார்த்தைகள் கூட வரும். தேட்டுங்கிற வார்த்தை கூட வரும். நிறைய வார்த்தைகள் வரும். ஒன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம், இது ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் காமிக்கணும்னு நினைச்சாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரியா? இப்ப 2 ஆக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எழுதணும். ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எழுதணும்? மேல போட்டோம்ல ஒரு படம். ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடக்கோ, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆக்ஷன் நடக்கோ, அடுத்தது பாஸ்ட் ஆக்ஷன், அடுத்தது பிரசன்ட், அடுத்தது ஃபியூச்சர். இங்க 2 ஆக்ஷன் இருக்குது அப்படின்னாலே, 2 ஆக்ஷன் இருக்குது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை எதுல போடணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல. செகண்ட் ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல போடணும். செகண்ட் ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்ல போடணும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது? மக்கள் வர்றது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது? மக்கள் வர்றது. கரெக்டா? ஆஃப்டர் த பீப்புள் கேம். மக்கள் வர்றது. மக்கள் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்தோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா had plus v3, come, came, come. Come தான் v3. So had come. We arrived after the people had come. இதுதான் கரெக்ட். We arrived after the people had come. 2 ஆக்ஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள். We arrived before the people came. We arrived before the people came. மக்கள் வர்றதுக்கு முன்னாடி. ரைட். 2 ஆக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் தானே? இதான ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். மக்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்க அரைவ் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட். we had arrived before the people came. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சென்டென்சஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்கு தெரியாதது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும். 2 ஆக்ஷன் இருந்தா பாஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். ரைட். இப்போ எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். We arrived and the people came. We arrived and the people came. அண்ட்ங்கிறது ஒரு வெறித்தனமான கான்செப்ட். பேரலலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அண்ட் தான் பேரலலிசம்னா, அண்ட் தான். சரிங்களா? அந்த பேரலலிசம் ஒரு வீடியோவும் கண்டிப்பா போடுறேன். அந்த கான்செப்ட் நிறைய பேர் கேட்காங்க. ஸோ அதை அண்ட் வச்சு படிக்கிறது தான். அண்ட் ஈஸி கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. அண்ட் கொஞ்சம் வில்லங்கமானது. ஈஸி மாதிரியே தெரியும், ஆனா ஈஸி கிடையாதுங்க மாதிரி இருக்கும். We arrived and the people came. இப்போ என்ன பண்றது? சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? சரியா தவறா?
நம்மளால ஜம்ப் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே 2 ஆக்ஷன் இருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு போட்டுருவான். இது மெயின் கிளாஸ், இதுவும் மெயின் கிளாஸ். ஃபேன் பாய்ஸ் ஒன்று படிச்சோமா? ஃபேன் பாய்ஸ் ஒன்று படிச்சோமா? ஃபார் அண்ட் நார் பட் ஆர் எட் சோ. ஃபேன் பாய்ஸ் இது வந்துட்டா, அண்ட் வந்துட்டா. ஓ அண்ட் 2 கிளாஸ் சேர்க்குது. இதுவும் என்னது? மெயின் கிளாஸ். இதுவும் இது என்னது? மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா யாரையும் சாராமல் இருப்பது, தனித்துவமாக இயங்குவது. இண்டிபெண்டன்ட். சரியா? இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன அர்த்தம்? இதுக்கு டென்ஸ் தனியா இருக்கோ, இதுக்கும் டென்ஸ் என்னது? தனியா இருக்கும். இது மெயின் கிளாஸ் தானே. டென்ஸ் என்ன இருக்கும்? என்னனாலும் இருக்கலாம். என்னனாலும் இருக்கலாம். இதுக்கு என்னனாலும் இருக்கலாம், இதுக்கும் என்னனாலும் இருக்கலாம். இங்க போட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? இதை போட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு மாத்த கூடாது. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எப்ப அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றேன். எப்ப அப்ளை ஆகும்? ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸும் சப் கிளாஸும் சப்பார்டினேட் கிளாஸும் இருக்கும்போது தான். மெயின் கிளாஸும் இருக்கும்போது கிடையாது. ராஜா கிளாஸ்னா என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும், கிளாஸ் என்னன்னு தெரியணும்னா ஃபைனைட் வெர்ப் தெரியணும். அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் படிக்கலைன்னா அதை போய் திரும்ப பார்த்துருங்க. மெயின் கிளாஸுக்கும் சப் கிளாஸுக்கும் தான் என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும். மெயின் கிளாஸ்க்கு அப்ளை பண்ண கூடாது, அப்ளை பண்ண முடியாது. சரியா? அப்ப இந்த இடத்துல போட்டுட்டு had arrivedன்னு நீங்க இங்க போட்டுக்கிட்டு நீங்க had கம்னு மாத்தினீங்கனாலோ இல்ல had arrivedன்னு மாத்தினீங்கனாலோ தவறு. மாத்தக்கூடாது. சென்டென்ஸ்ல நோ எரர். We arrived and the people came. No error. சரியா? ஏன்? ரெண்டுமே மெயின் கிளாஸா இருக்கும்போது இந்த கதை அப்ளை பண்ண கூடாது. இந்த படத்தை மெயின் கிளாஸுக்கு போட கூடாது. ரைட். அடுத்து பேஷண்ட் டாக்டர். ஒரே ஒரு கான்செப்ட் தான். The patient died after the doctor arrived. அடுத்தது அதேதான். The patient died before the doctor arrived. Patient died before the doctor arrived. ரைட். இப்போ என்ன பண்றது? என்ன நடக்கும்? இப்போ 2 ஆக்ஷன் இருக்கா? டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேஷண்ட் இறக்குறாரு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அப்ப எங்க என்ன போடணும்? had arrived போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். had arrived போடணும். அடுத்தது டாக்டர் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடி பேஷண்ட் இறக்குறாரு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா had died போடணும். அப்போ the patient died after the doctor had arrived. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது the patient had died before the doctor arrived. The patient had died before the doctor arrived. இப்போ வித்துக்கு போறோம். வித்த
patient was dead before the doctor arrived. அடுத்தது the patient was dead after the doctor arrived. The patient was dead before the doctor arrived. The patient was dead after the doctor arrived. எந்த படம் கரெக்டான படம்? எது கரெக்ட்? ரெண்டுல எது கரெக்ட்? எது தப்பு? நம்மளுக்கு சென்டென்ஸ் பிடிக்க தெரியாது, மூக்கால அழுவாங்க. சென்டென்ஸ் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல சொல்றோம். சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் ஐயையோ சென்டென்ஸ் பிடிச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு. The patient was dead before the doctor arrived. இல்ல after the doctor arrived. ரெண்டுல எது கரெக்ட், எது தப்பு? ரெண்டுமே கரெக்டா, ரெண்டுமே தப்பா? சென்டென்ஸ் பிடிப்போமா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் செத்துட்டார். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேஷண்ட் செத்துட்டாரு. இங்க இது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. எப்படி மாத்துவீங்க? இந்த சென்டென்ஸ் கரெக்ட், இதுவும் கரெக்ட். நோ எரர், நோ எரர். இது நோ எரர், இதுவும் நோ எரர். ஏன் நோ எரர்? ஏன் நோ எரர்? என்ன பிரச்சனை? நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொன்னேன்? ரெண்டு ஆக்ஷன் இருக்கணும். தப்பா போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டுருவோம். எத்தனை ஆக்ஷன் இருக்கணும்? ரெண்டு ஆக்ஷன் இருக்கணும். ரெண்டு ஆக்ஷன். எத்தனை ஆக்ஷன் இருக்கு? எத்தனை ஆக்ஷன்ஸ் உள்ளது? பேஷண்ட் டெட்டாக இருந்தார்னு இருக்கிறது ஸ்டேட். பேஷண்ட் டெட்டாக இருந்தார். ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் அண்ட் லிங்கிங் வெர்ப்ஸ் கான்செப்ட் படிக்கணும், படிப்போம். பேஷண்ட் டெட்டாக இருந்தார். பேஷண்ட் டெட்டாக இருந்தார் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி. இது ஆக்ஷன், இது ஆக்ஷன். அப்ப இங்க இருக்கிறது ரெண்டு ஆக்ஷன் இல்லை, இரண்டு ஆக்ஷன்ஸ் இல்ல. ஒரு ஆக்ஷன், ஒரு ஸ்டேட்டு. ஒரு ஆக்ஷன், ஒரு ஸ்டேட்டு. இங்க போட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ண கூடாது. ரெண்டு ஆக்ஷன் இருக்கும் போதுதான் என்ன பண்ணணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணணும். இங்க ரெண்டு ஆக்ஷன் இல்ல. இங்க பேஷண்ட் டெட்டாக இருந்தாரு. ஒரு ஸ்டேட், ஒரு ஆக்ஷன். ஒரு ஸ்டேட், ஒரு ஆக்ஷன். மெயின் கிளாஸ் இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். மெயின் கிளாஸ் பாஸ்ட்ல இருந்தா சப்பார்டினேட் கிளாஸும் ஏதோ ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். மெயின் கிளாஸ் பாஸ்ட்ல இருந்தா சப்பார்டினேட் கிளாஸ் ஏதோ ஒரு பாஸ்ட்ல தான் இருக்கும். இந்த இருக்கு, இது மெயின் கிளாஸ் பாஸ்ட்ல இருக்கு, சப்பார்டினேட் கிளாஸ் பாஸ்ட். மெயின் கிளாஸ் பாஸ்ட், சப் கிளாஸ் பாஸ்ட். கரெக்ட், முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் பர்ஃபெக்டா அப்ளை பண்ண கூடாது. ஏன் அப்ளை பண்ண கூடாது? இரண்டு ஆக்ஷன்ஸ் இல்லை, அதனால அப்ளை பண்ண கூடாது. சரி, திரும்பி ஒரு தடவை பார்த்துருவோமா? எப்பெல்லாம் இதை அப்ளை பண்ண கூடாது அப்படிங்கிறது தான் மெயினா பார்ப்போம். ரெண்டு ஆக்ஷன் இருந்தாதான் இதை அப்ளை பண்ண முடியும். ஒன்னுக்கு பின்னாடி இன்னொன்னு நடக்குது அப்படின்னு ரெண்டு ஆக்ஷன் இருக்கும்போது இதை அப்ளை பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன், ஒரு ஸ்டேட் இருந்தா என்ன பண்ண முடியாது? அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஆக்ஷன், ஒரு ஸ்டேட் இருந்தா அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது மெயின் கிளாஸுக்கும் சப் கிளாஸுக்கும் தான் இதை அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மெயின் கிளாஸுக்கும் அப்ளை பண்ண முடியாது. இப்ப டக்குன்னு பார்த்த உடனே என்ன பண்ணிடக்கூடாது? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு போடக்கூடாது.
இத கேள்வியா கேட்கறது கஷ்டம்னு வச்சுக்கோ. ஈஸியான கொஸ்டின்னா இதுதான், ஈஸியா கேட்கணும்னா இதுதான் கொஸ்டின். வி அரைவ்ட் ஆஃப்டர் த பீப்புள் ஹேட் கம், அதுதான் கொஸ்டின் ஈஸியா கேட்கணும்னா. கஷ்டமா கேட்கணும்னா உங்க கொஸ்டின் எது தெரியுமா? இந்த இருக்கு பேஷண்ட் கொஸ்டின். பேஷண்ட் இந்த பேஷண்ட் வாஸ் டெட் ஆஃப்டர் த டாக்டர் அரைவ்ட். நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணிடுவீங்க, இங்க என்னது 2 ஆக்ஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஆஃப்டர் த டாக்டர் ஹேட் அரைவ்ட்னு போட்டுருவீங்க. டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, அப்ப டாக்டர் ஹேட் அரைவ்ட்னு போட்டுருவீங்க. போட்டா தப்பு. 2 ஆக்ஷன் இல்ல, ஒரு ஆக்ஷன் ஒரு ஸ்டேட். அப்படி இருக்கும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்ளை பண்ண கூடாது. அடுத்து இன்னொரு டென்ஸ் பார்ப்போம். வரிசையா ஒரு 4-5 டென்ஸ் தான் பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 ஆக்ஷன் இருந்தா மட்டும்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட முடியும். எப்போ போட முடியும், எப்போ போடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.